பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் எயிட்டு குவாலிட்டி படியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, துளிர்ப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் சீக்கிரத்திலே துளிர்க்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம சீக்கிரத்திலே துளிர்த்து நம்ம சுகவாழ்வை பார்க்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் தேவன். எப்படி கொடுக்குறார் என்பதை குறித்த நாளையில் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோமே. அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். சீக்கிரத்தில் துளிர்க்குமா, உங்கள் நீதி இருக்குது. மற்றவங்களாம் அநீதின்னு நினைக்கலாம், ஆனால் உங்கள் நீதி அநீதி அவர் பார்க்குறவரக்க. உங்கள் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு, எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம், எப்படியாப்பட்ட ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறவரா, அதிலே சீக்கிரத்திலே கொடுக்குறவரா இருக்க. சரி, எதுக்கு அப்பொழுது அப்படி என்று நம்ம பார்ப்போமானால், ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? நீ செஞ்சினா அப்போது இதை நான் தருவேன் என்ற அதுதான் இந்த வசனம். சரிங்களா? நான் சொல்கிறது நீ செஞ்சினா அப்பொழுது வெடிகால வெளுப்பை போல அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை கொடுக்குறாரு. அப்படி என்னங்க சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் அவர்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக, அவங்களுக்கு மட்டும், அவங்க பிஸ்னஸ்க்கு மட்டும், அவங்களோட தேவைக்கு மட்டும் ஜெபிக்கிறாங்களாம். படிக்க நேரம் இல்லை. அப்போ பாருங்கள், இந்த 58 நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஜெபிக்கிறீங்க, அதனால் உபவாசிக்கிறீங்க. அது இல்லை, அது எனக்கு பிரியமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். பிரியமானவர்களே, நான் போன வேலைக்கிழமை ஒரு கிராம ஊழியம் போயிருந்தேன். அது ஒரு கோவில் மேனை. அதில் இந்த அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாம்பு பிடிக்கிறவங்க, வில்லியர் அவங்க அங்கே இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனுஷனை நான் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு அவரை பார்க்கும்பொழுது ஒரு நீதிமானாக நான் பார்த்தேன். பிரியமானவர்கள், அவர் ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொண்டார். எப்போ பெற்றுக்கொண்டாருன்னா, அவர் பல வருடங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றுக்கொண்டார். சாக கிடக்கிற ஒரு பிள்ளையை செத்து போயிடும், இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பப்பட்ட பிள்ளைக்காக ஏதோ ஒரு ஊழியக்காரன் போய் ஜெபித்து, பகலில் சாயங்காலத்தில் ஜெபிச்சுட்டு போய் திருப்பி காலையில் அந்த பிள்ளைக்காக ஜெபிச்சுட்டு, உன் பிள்ளை பிழைச்சிடும், டாக்டர் சொல்கிறத நம்பாத அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தையை போட்டு ஜெபிச்சுட்டு அவர் போயிட்டார். வீட்டுக்கு போன பிறகு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கிறார். உன் பிள்ளை கர்த்தர் காப்பாற்றுவான்னு ஜெபிக்கிறார். இப்போ ஜெபிச்சுட்டு மறுநாள் காலையிலே ஓடி அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு அந்த பிள்ளை, அவர் சொன்ன சாட்சி நான் சொல்கிறேன், அந்த பிள்ளை வளர்ந்து 2 பிள்ளைகளுக்கு தகப்பனாயிட்டார். டாக்டர் முடியாது என்று தூக்கி போட்ட ஒரு சரீரத்தை, அதை முடியவே முடியாது, ஜீவிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல ஒரு குழந்தையை ஒரு ஊழியக்காரன் மரணக்கட்டிலே அகப்பட்டு இருந்த அந்த குழந்தையை அந்த நுகத்தடியை உடைத்து அதற்காக செபித்தார்கள். இன்றைக்கு அவர் ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு பிள்ளையாக மாறினார். ஆனால் அவரை பார்க்கும் பொழுதோ அந்த நுகத்தடி கட்டுக்குள்ளேயே அந்த தகப்பனார் இருக்கிறார். நான் பார்த்தேன், இவ்வளோ பெரிய நன்மை பெற்ற நீங்கள் ஏன் இன்னும் கர்த்தருக்குள் வரல? இப்படி நீங்கள் எதையோ பார்த்து கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைம்மா, என்னால் வர முடியல. நீ உனக்கு தான் ஜீவனை கொடுத்தார், நீயாவது போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், போகமாட்டாமா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீ போ, நான் போனிட்டு அது ஃப்ளைட்டோ பஸ்ஸோ அல்ல, பரலோகத்தின் ஒரு டிக்கெட்டுங்க. நீங்கள் ஆண்டருக்குள்ளே வரும்பொழுது பரலோகத்துக்கு போகிறதுக்கான டிக்கெட்டு.
அதை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீங்களே. இந்த இம்மைக்குரிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, நீங்கள் எப்படியாவது கர்த்தரை அறிந்து கொள்ளுவீங்கன்னு என்பதற்காக தான் கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு செய்கிறார். நீங்களோ அறியாமல் இப்படி தெரிகிறீங்களே, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? இல்லை சிஸ்டர், நான் சர்ச்சாக போய் சொல்லியிருக்கேன், யாரை பார்த்தாலும் இந்த சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி இப்படியாப்பட்ட நுகத்தடியிலே அகப்பட்டவர்களை அவர் என்ன பண்ணுறாங்க? விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடியில் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். நீ பட்னியாரு, ஜபம் பண்ணு, பொருள் கிரல் எல்லாம் சொல்லலை, இதெல்லாம் செஞ்சாலே எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ஒரு சுவிசேஷம். இதை செய்ததுனாலே இன்றைக்கு அந்த குடும்பம் அந்த பிள்ளை இழக்காமல் இருக்கிறது. அவ்வளோ பெரிய நுகத்தடியை தருத்தரத்துலேருந்து அவங்களை காப்பாற்றி நெருக்கப்பட்டு இருக்கிறது. பிணைக்க கட்டுகளில் அவிக்க முடியாத கட்டுகளில் அகப்பட்டு இருந்த நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்ந்து அவுத்து விட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடும். சகல கடனில், கஷ்டத்தில், சமாதானம் இல்லாமல், வியாதியில் அகப்பட்டு இருக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படியாக ஏதோ ஒரு 25 வருஷம் முன்னாடி அந்த ஊழியக்காரி ஜெபித்த நிமித்தம் இன்றைக்கு அந்த குடும்பம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள்ள அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் நீ இன்னைக்கு அந்த நுகத்தடி நீ உடைத்ததுனால அப்பொழுது இது செய்யும் பொழுது அப்பொழுது விடியகால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சொல்கிறீங்கல்ல, உங்களை என்ன பண்ண காக்கும். சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே, நான் என் குடும்பத்தை காக்கும். பிரியமானவரே, என் பிள்ளைகளை காக்கும். இதற்கு எத்தனையோ பேர் சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டு கொண்டு பாரம்பரிய கிறிஸ்தவர் ஒரு சனிக்கிழமை ஒரு கிராம ஊழியத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் மாதா கோயில் போகிறேன், இது நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களே, இது உங்களுக்கு சரி, இதை எப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் ஏன் சொல்லிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது, பயங்கர ஆச்சரியமாக. அப்போ என்ன சத்தியத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா? நீங்கள் மட்டும், உங்களுக்கு மட்டும், உங்கள் குடும்பம் மட்டும், உங்கள் வாழ்க்கை மட்டும், உங்கள் பிஸ்னஸ் மட்டும் இருக்கிறீங்களா? உங்களுக்காக நீங்கள் உபவாசித்து கொண்டுங்களா? அது அவருக்கு திருப்தி இல்லை. நீங்கள் நுகத்தடியிலே அகப்பட்டு கொண்டு இருக்கிறவளை பாரத்தில், அவங்க வேதனையில், வியாதியில் அகப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஜெபித்து அவர்கள் நல்வழியை காட்டி, இப்படியாப்பட்ட தேவன் உங்களை விடுதலை, எந்த பிள்ளைக்கு விடுதலை தந்தது போல் உங்களுக்கு விடுதலை செய்வார் என்று சொல்லாமல் நீங்கள் போவீர்களானால் மிக மிக கஷ்டம். அப்படி சொல்வீர்களானால் இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும். பிரியமானவர்களே, வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? இவங்களுக்கு சொல்கிறது வேஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்ல, நான் பெற்ற இன்பம் ஐயகம் பெற வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ருசித்த கடவுளை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். ட்ரெயின், பஸ்ஸு, ரோடு, வீடு, பஸ் ஸ்டாப் எதுவும் பார்க்காது, எல்லாம் நீங்கள் பெற்ற நன்மையை மாத்திரம் சொல்லுங்கள். அவர்கள் தவித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் வழியை சொல்லுங்கள். அவர்களை விடுதலையாக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பிரியமானவர்களே, செய்வீங்களா? சொல்லுவீங்களா? கட்டுகளை, நுகங்களை உடைப்பீர்களா? விடுதலை ஆக்குவீர்களா? இன்னார் என்று சொல்லுவீர்களா? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமீன். அல்லேலூயா.